பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாநகர் மாவட்ட மதிமுக சாமுண்டிபுரம் பகுதி கழகத்தின் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் நேமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டிற்கு திருப்பூரில் இருந்து ஆயிரக்கணக்கான மதிமுக தொண்டர்களை அழைத்து செல்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலூரில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடக்க விழா ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் பள்ளி மாணவிகளுடன் அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டனர். அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் தொடங்கியது. இதனை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து வாலிபால் போட்டியையும் முதல் பாலை த்ரோ செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நகர்ப்புற பகுதியில் இருக்கின்ற 70 பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் வழங்குகிற திட்டம். அந்த திட்டத்தின் துவக்க விழாவிலே நம்முடைய துணைமுதல்வர்கள் பேசினார்கள். அவர் பேசும்போது ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார். நீங்க படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதே போல விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள், விளையாட்டு வகுப்புகளை அதற்காக பயன்படுத்துங்கள் என்ற வேண்டுகோளை வைத்தார். அந்த வேண்டுகோளை அவர் வைக்க காரணம் மாணவர்களுடைய கல்வி நலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு உடல்நலமும் முக்கியம். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி துவக்கி வைத்தார். மேலும் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 2025-26 ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். சிறுநீரக பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் கோவை சிங்காநல்லூரில் உள்ள விஜயம் மருத்துவமனைகள் 5 புதிய டயாலிசிஸ் கருவிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று கோவை பிஜிஎம் மருத்துவமனையில் ஒரு பொன்னான நாள். இன்னைக்கு நம்ம கிட்னி டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். இது இலவசமாக ஏழை நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். இது ரோட்டரி குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக. ஸோ முதல்வர் காப்பீடு திட்டம் இருக்கிறவங்களுக்கு டோட்டலா ஃப்ரீ. மற்றவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா 1100-1200 ரூபாய்கள் ஒரு டயாலிசிஸ் அந்த மாதிரி காஸ்ட் ஆகும். அது கூட நிறைய ரோட்டரி நண்பர்கள் அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய டயாலிசிஸ் காஸ்ட்டை ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு எங்களால உதவி செய்ய முடியும். அதனால இன்னைக்கு கோவை ரோட்டரி ஈஸ்ட் சங்கமும் பிஜிஎம் அறக்கட்டளையும் இணைந்து இந்த ப்ராஜெக்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி தாலுகாவில் உள்ள எடமணல் கிடங்கில் சுமை தூக்கும் பணியை தனியாருக்கு ஒப்பந்தம் செய்துள்ளதை கைவிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மழைநீர் கால்வாயில் பசுமாடு விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் சுமார் 1 மணி நேரம் போராடி பசுமாட்டை பத்திரமாக மீட்டனர். மயிலாடுதுறை அருகே மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்வாரியத்துறையின் அலட்சிய போக்கினால்தான் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றதாக குற்றம் சாட்டி உயிரிழந்த தினேஷின் உறவினர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சார வாரிய ஊழியர்கள் அலட்சிய போக்கினால் இன்று தினேஷ்குமார் உயிரிழந்திருக்கிறார். அவர் மனைவியும் படுகாயமடைந்திருக்கிறார்.
இந்த இழப்பிற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் பொறுப்பேற்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அந்த குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். 50 லட்சம் ரூபாய் தினேஷனுடைய இழப்பிற்கு நிவாரணமாக வழங்க வேண்டும். இது காலையிலிருந்து இந்த மணி வரை அரசினுடைய உயர் அலுவலர்கள் இந்த பகுதிக்கு வராத இருக்கிற காரணத்தால் இந்த பகுதியில பல்வேறு அமைப்புகள் தினேஷ்குமாருடைய உறவினர்கள் அனைவரும் இந்த பகுதியில் கூடியிருந்து இந்த சாலை மறியலை செய்து கொண்டிருக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் பூண்டி பஜார் பகுதியில் விஜயகாந்தின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு உடைகளை வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்பும் பாசமும் அதிகமாக நேசிக்கக்கூடிய நிர்வாகியாக அன்பு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இந்த பகுதியை நம்முடைய தலைவர் கேப்டனுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற முறையில் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தலைவருடைய பிறந்த நாள் விழா மிகவும் சிறப்பான முறையிலே இந்த பகுதியிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். கோவையில் முதன்முறையாக குமரகுரு கல்வி நிறுவனம் மற்றும் அபியாஷா நடனப்பள்ளி இணைந்து நாச்சியார் நெக்ஸ்ட் எனும் பரதநாட்டிய நாடக அரங்கேற்ற நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியாளர் சந்திப்பில் புகழ்பெற்ற நடன கலைஞர் அனிதா ரத்னம் வழங்கும் 70 நிமிட தொடர் பரதநாட்டிய நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அபியாசாவும் சேர்ந்து நாச்சியார் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸ் ப்ரொடக்ஷன் டாக்டர் அனிதா ரத்னம் அவங்க ஒரு இன்டர்நேஷனலி அக்ளைம்ட் அண்ட் ரெனவுண்ட் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் அன் ஆக்டர், கொரியோகிராஃபர், ஸ்டோரி டெல்லர், ரைட்டர், கியூரேட்டர், மல்டிஃபெசட்டட் பர்சனாலிட்டி. அவங்களும் அவங்களோட அரங்கம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ensemble of dancers together 31st of August at குமரகுரு ஆடிட்டோரியம்ல நாச்சியார் நெக்ஸ்ட் ப்ரீமியர் பண்றோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர் சிட்டி. எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல நிறைய ரசிகர்கள், டான்ஸ் அண்ட் மியூசிக் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொரியோகிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பார்க்கணும், நம்ம சிட்டி கோவைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த RS பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பிரம்மாண்ட விநாயகர் வடிவில் அமர்ந்து சாதனை படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தயாரித்து கொண்டு வந்த களிமண்ணால் ஆன விநாயகரை வைத்து வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பட்ட பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அச்சரப்பாக்கம் அருகே உள்ள பள்ளிப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்பவரின் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் 3 பேர் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை திருட முயன்றுள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதியினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். இருப்பினும் இருவர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.